1 2 3 படக்குழுவினர்கள் வெளியிட கிடா இயக்குனர் கேட்டுக்கொள்வார். மைக் வலிக்காத மைக்கில் இருக்கு. அதில் அம்மா வயலில் குத்திடுறாரு. ஒரு நிமிஷம் போட்டோ இருமா சரவணா இருப்பான் பின்னாடி வீடியோ எடுத்து. நான் என்ன மைக்குனா லுக்கு பின்னாடி இதே மாதிரி தானே? ஓகேப்பா ஒரு நிமிஷம் இருங்க பின்னாடி பாருங்க. ஓகே அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட வெற்றி விழாவில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறது. இதுவே நான் வெற்றி விழாவை தான் கருதுகிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில். ப்ரொடியூசர் ஜாஃபர் சார், டைரக்டர் குபேர சார் மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ, இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் என்ன இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்துட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி ராக்கிங். ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு அழகான மவுண்டேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா டேரக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்போவுமே வந்து டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற கோரியோகிராஃபர். ஸோ டேரக்டர் கோரியோகிராஃபராக தான் எப்போயுமே இருப்பேன். ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோனில் தான் சொன்னார். ஸோ சொல்லும்போதே எனக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. டேரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்களாக இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அது எனக்கு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவர் ஃபோனில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஷனோட தான் ஸ்பாட்டுக்கு போனேன். அண்ட் சாங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும், அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு வார்த்தைகள்லையும். ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பெஷலி ஹீரோயின் ஆனந்தி அண்ட் ஷிவின் அண்ட் துஷன், இவங்கள மாதிரி ஒரு பஞ்சுவல் ஆக்டர்ஸை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி, லைக் கொஞ்சம் கூட ஆக்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா இட் வாஸ் ரியலி ஹாப்பி, வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப டவுன் டு எர்த். ஆனந்தியெல்லாம் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு கூட இவ்வளோ டவுன் டு எர்த். ஓகே மாஸ்டர் அவங்க ஆன் டைம் உள்ளே வந்துடுவாங்க, காருக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க. திருப்பி நம்ம சொல்லும்போது தான் ரிலாக்ஸ் ஆகுங்க. எந்த இடத்துலையுமே ஷிவினாக இருக்கட்டும், துஷா இருக்கட்டும், எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிடியூடும் காமிக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஜெயிக்கணும். அப்புறம் ஸ்பெஷலி எங்கள் கேமராமேன் பற்றி சொல்லியே ஆகணும். இன்றைக்கி தாங்க அவர் வாய்ஸே கேட்டேன். நான் ஒர்க் பண்ண நாளிலேருந்து இன்றைக்கி தான் அவர் சத்தத்தையே கேட்டேன். ஸோ ரியலி அப்படி ஒரு ஹம்பிள், ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒர்க்கர். எங்கே இருக்காருன்னு நம்ம தேடணும். சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன் சார், அடுத்த ஷாட்டிங்க மாஸ்டர் நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் மாஸ்டர்னு வர. ஓ அப்படியா, சரிங்க சார், ஓகே சார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு. அந்த ஃபாஸ்ட்டுக்கான எந்த ஒரு பதட்டமும் தெரியாது. அவ்வளோ ஒரு ஹம்பிள் பர்சன். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான குடும்பம். இந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக வெற்றி விழாவை காணும். அதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒர்க் பண்ணுவோம். இன்கேஸ் ரீரெக்கார்டிங்லாம் போகும்பொழுது அண்ணன் வந்து முடியாது, அவ்வளோ டயர்டாக இருப்பாப்புல. ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கோம், ஹார்ட் ஒர்க்கு. அது ஒன் மேன் ஷோன்றது அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான். நான் என்னோட ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னா, அவரோட உழைப்பு அதிகமாக இருக்கும் என் மியூசிக்கில். அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும், ப்ளஸ் வந்து லிரிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகட்டும். ஏன்னா நான் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு இப்போ லிரிக் ரைட்டர் பேசணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், அண்ணா எனக்கு இது வேணும்ண்ணே அப்படின்னுவேன். அவர் என்ன பண்ணிடுவார், நேராக போயிட்டு ஓகே ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு லிரிக்கெல்லாம். ஸோ ரொம்ப என்ன பேசுகிறேன்னு தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால எனக்கு வரல. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. ஐஸ் வாட்டர். நன்றி நண்பா. இந்த இடத்துக்கு அதுதான் இந்த இடம், இந்த மேடைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஜாஃபர் சார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ப்ரொடியூசரை தாண்டி அவர் பயங்கர நண்பராக இருப்பாப்புல, தான் ஜாலியாக இருக்கும், அசால்ட்டாக கலாய்ப்பாப்புல.
எல்லாமே. அப்புறம் ஜாபர் சார், அப்புறம் சலீம் பிரதர், அப்புறம் மொய்தீன் பிரதர், உங்கள் 3 பேருக்கும் பெரிய நன்றி. எங்களுக்கு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய பலம். நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் கிடையாது. சத்தியமாக ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கயல் மேம் ரொம்ப நன்றி. கயல் மேம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க எங்கள் கூட, ஃபஸ்ட்டு டெபியூட் அவங்களுக்கு. அப்புறம் என் நண்பன் கதிர் இருக்காப்புல, நன்றி ஐயா. அப்புறம் ஸ்டார் பிரதருக்கு நன்றி. ஷிவின் ரொம்ப நன்றி. துசி பிரதர் நன்றி. கவிதா பாரதி சார் நன்றி. டான்ஸ் மேம், கொரியோகிராஃபி மேம் நன்றி மேம். அப்புறம் எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு. தேங்க்ஸ். அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிகள் தான். இல்லை சினிமாவே விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிறதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நிர்பந்தத்திலும் நெருக்கடியிலும் தான் இருக்குது. அவருடைய 15 வருட போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்தால் அவருக்கும் அவரை போன்ற இயக்குனர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு உதவி இயக்குனராக பணிபுரிந்துவிட்டு இயக்குனராக வரும்போது அவருக்கு முன்னால் 2 தேர்வுகள் இருக்கின்றன, 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று, நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து வாழ்க்கையில் அப்படியே எல்லாம் செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை. ஒரு நல்ல கதையை சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை. முதல் பாதை புத்திசாலித்தனமானது, 2வது பாதை பொறுப்புள்ளது. இதில் இயக்குனர் 2வது பாதையை, பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்தி ஒரு நாள் எனக்கு